हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। मङ्गल्यं मङ्गलं विष्णुं वरेण्यम् अनघं शुचिं नमस्कृत्य ऋषिकेशं चराचरगुरुं हरिं महर्षेः सर्वलोकस्य पूजितस्य महात्मनः प्रवक्ष्यामि मतं कृष्णं व्यासस्तापिततेजसः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णप्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं। लोके सज्जनषट्पदैरहरः पेबीयमानं मुदा भूयाद् भारतपङ्कजं कलिमलप्रध्वंसि न श्रेयसे। नमो धर्माय महदे नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अभ्रश्यामपिङ्गजलाबद्धकलापः प्रांशुर्दण्डी कृष्णमृगत्वत्परिधानः। साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यपर्वस्वरूपं विवृणोतु। अचतुर्वदनो ब्रह्माद्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय। சாக்ஷாத் பகவான் கண்ணனுடைய அவதாரமாக இருக்கக்கூடியதான பரமரிஷி ஸ்ரீகிருஷ்ண துவைபாயனன் அப்படின்னு இருக்கக்கூடியதாக வியாசாச்சாரியால் இதிகாச ரூபமாக புராண ரூபமாக பலவிதமான தேவதைகளுடையதான விஷயங்கள் தர்மார்த்த காம மோக்ஷங்கள் இவைகளை நமக்கு கொடுக்கிறார். இந்த கிரந்தங்களையெல்லாம் பலவேறு ரிஷிகள் அந்தந்த லோகங்களில் அமர்ந்து கொண்டு சிரவணம் பண்ணி இதை பூரி பூரியாக பிரசம்சை பண்ணுகிறார்கள். பலவேறு ஆக்கியானங்கள் பண்ணப்பட்டதில் சர்வசிரேஷ்டமானது. இதில் ஒவ்வொரு பதங்களும் ஒவ்வொரு வாக்கியங்களும் ஒவ்வொரு பருவங்களும் விசித்திரமான சப்த விநியாசங்களோட ரமணீயமான அர்த்த புஷ்டியோட பரிபூர்ணமான ஒரு கிரந்தம். அதில் ஆத்மா பரமாத்மா அப்படிங்கிறதான இரண்டை பற்றி அதனுடைய சூக்ஷ்மமான ஸ்வரூபத்தை நிர்ணயம் பண்ணி அதனாலேயே லோகத்தை கரையேற்றக்கூடியவர் தன் அனுபவத்தினால இதை இயற்றியிருக்கிறார். அனுகூலமான யுக்தியினாலேயும் இதை இயற்றியிருக்கிறார். இது சம்பூர்ணமான வேதங்களுடைய தாத்பரியமும்
அனுகூலமான அர்த்தங்களையும் அலங்காரமுடையதான பலவேறு வாக்கியங்களையும் நமக்கு இந்த பாரதம் என்கின்றதான இதிகாசத்தில் பார்க்கப்படும். இந்த கிரந்தத்தினுடைய குப்தமான பாவங்கள் ஸ்பர்த்தம் அப்படிங்கிறது பண்ணக்கூடியது பதங்கள், வாக்கியங்கள், அதனுடைய உற்பத்தி, யுக்தியுக்தமான விஷயங்கள், அனைத்து சாஸ்திரங்களுடைய அபிப்பிராயம், அதையெல்லாம் அனுகூலமாக கொண்டு இதை சமர்த்தனம் பண்ணுகிறார். அற்புத கர்மா பண்ணியிருக்கிறார் அப்படின்னே சொல்லணும். வியாசனுடைய இந்த சம்ஹிதை லோகத்துக்கு தரப்பட்டிருக்கு. அதை நாம் இங்கே கேட்க போகிறோம். இதனாலேயே அவசியம் ஒருவனுக்கு 4 வேதங்களுடைய அர்த்தங்களும் இங்கே இந்த பாரத சிரவணத்தினாலே ஏற்படும் புண்ணியங்கள் ஏற்படும், பாவங்கள் எல்லாம் பயந்து போகும், நாசத்தை அடையும். பகவான் வேதவியாசருடைய கட்டளைப்படி ராஜா ஜனமேஜயனுடைய யஜ்ஞத்தில் பிரசித்தமான இந்த கிரந்தம் ரிஷி வைசம்பாயனர் அப்படிங்கிறவர் ஆனந்தத்தில் ஆராடி இதை நிரூபணம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சுருக்கமாக இதை சொல்லப்பட்டது. உடனடியாக உக்ரஸ்ரவஸுங்கிறதான சூதர் பகவத் தியானம் பண்ணுறார். ஆத்யம் புருஷமீசானம் புருஹூதம் புருஷ்டுதம் ருதமேகாக்ஷரம் பிரம்ம விக்தாவிக்தம் சனாதனம் அசச்ச சதஹச்சைவ யத் விஸ்வம் சதஹத்பரம் பராவராணாம் ஸ்ரஷ்டாரம் புராணம் பரமோவ்யயம் மங்கல்யம் மங்களம் விஷ்ணும் வரேண்யமனகம் சுச்சிம் நமஸ்கிருத்ய ஹ்ருஷீகேசம் சராசரகுரும் ஹரிம் மஹர்ஷேः பூஜிதஸ்யேஹ சர்வலோகைர்மஹாத்மனः பிரவக்ஷ்யாமி மதம் புண்ணியம் வியாசஸ்ய அத்புதகர்மணः அப்படின்னு 4 ஸ்லோகங்களால் சூதர் இந்த மகாபாரத கதையை ஆரம்பிக்கக்கூடியதான கட்டத்தை நமக்கு புகற்றார். எந்த பகவான் ஆதி காரணமாக இருக்கிறாரோ, அந்தர்யாமியாக இருக்கிறாரோ, சர்வ நியந்தாவாக இருக்கிறாரோ, யஜ்ஞாதி விஷயங்களிலே எல்லாம் எவர் ஆவாகனம் பண்ணி இல்லை எவரை உத்தேசம் பண்ணி பலவேறு ஆகுதிகள் சமர்ப்பிக்கப்படுகின்றனவோ அவருடைய அநேக ரூபங்களை கொண்டு அநேக நாமங்களை கொண்டு இந்த இடத்துல அவரையே ஸ்துதி பண்ணப்படுகிறார் அப்படின்னு காட்டப்படுறது. எவரொருவர் சத்தியஸ்வரூபனாக பிரணவஸ்வரூபனாக ஏகாக்ஷரம் பரம்பிரம்ம அப்படின்னு இருக்கிறாரோ, அவிநாசியாக இருக்கிறாரோ, சர்வவியாபியாக இருக்கிறாரோ, பரமாத்மாவாக இருக்கிறாரோ, சாகார நிராகாரனாக இருக்கிறாரோ, இப்படின்னு அந்த பகவான் ஸ்ரீஹரிய மனசனால இந்திரியங்களால் அவைகளையெல்லாம் அடக்கி பகவானை தியானம் பண்ணி ஸ்ரீஹரியை நமஸ்காரம் பண்ணுகிறேன். சர்வலோகங்களாலையும் பூஜிக்கப்படக்கூடியவர், அற்புத கர்மா பண்ணக்கூடியவர், அவரை இங்கே வணங்குகிறேன் அப்படின்னு இந்த உக்ரஸ்ரவஸுங்கிற சூழல் வணங்கி இந்த மகாபாகவதம் அப்படிங்கிறதான கிரந்தத்தை ஆரம்பிக்க போகிறார். ஆதக்யு கவயக்கேஜிது சம்பிரத்யாதக்ஷரே பரே ஆக்யாஸ்யந்தி ததைவான்யே இதிஹாசமிமம் புவி. இந்த பூமியில் இந்த இதிகாசத்தை அநேகம் கவிகள் வர்ணனம் பண்ணியிருக்கிறார்கள். அப்பேற்பட்டதான இந்த கிரந்தம்
நிறைய வர்ணம் பண்ணினதுனாலேயே இன்னும் வருங்காலத்திலையும் இதை இயற்றுவார்கள். நம் பழக்க வழக்கத்திலேயே வியாசரால் செதுக்கப்பட்டதான சில விஷயங்கள். இவரை போல ஒரு சகுனி உண்டா அப்படின்னு சகுனி ஒவ்வொருவருடைய மனசையும் பறிச்சிருக்கிறார். கண்ணன் ஒவ்வொருவருடைய மனசையும் பறிச்சிருக்கிறார். தர்ம விஷயங்கள் நிறைய நம்ம மனசை பறிச்சிருக்கு. எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அப்பேற்பட்டதான லலிதமான ஆனால் மங்களமயமான சப்தங்களோடு கூட வைதிக லௌகிகமான விஷயங்களை சம்ஸ்கிருத ரூபத்தில் இல்லை பிராகிருதமான விஷயங்களை எல்லாம் நமக்கு புரியும்படி இவர் எடுத்துரைக்கிறார். இதை சொல்லும் பொழுதே ஹிமாலயத்துடைய பவித்திரமான அடிமட்டத்தில் அங்கே ஏதோ ஒரு குகை, அங்கே தர்மாத்மாவான வியாச மகர்ஷி தன்னுடையதான சரீரத்தை நியமங்களோட ஸ்நானாதிகள் எல்லாம் பண்ணி கொண்டு அங்கு சரீர சுத்தி மனசுத்தி ஏற்படுவதற்காக பிராணாயாமம் இவைகளை எல்லாம் பண்ணி நிறைய தர்பையினால் ஆசனத்தையும் பெற்று இருக்கும் பொழுது இந்த லோகத்தில் நியமத்தை பாலனம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி சாந்த சித்தனாக இவர் தபஸில் முழுகினார். அவருடைய தியானத்தில் தர்மபூர்வகமான மகாபாரதம் என்கின்றதான இதிகாசத்தினுடைய ஸ்வரூபம் அது புலன்பட்டது. ஞான திருஷ்டி துவாரா அவருடையதான மனதில் தெரிய வரும் பொழுது அவர் இந்த கிரந்தத்தை தன் அந்த ஞான திருஷ்டியினால் கண்டறிஞ்சு இயற்றினார் அப்படின்னு சொல்லப்படுறது. சிருஷ்டியுடைய பிராரம்பத்தில் நாமரூபங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு வஸ்துவுக்கு கற்பிக்கப்பட்டதோ உண்மையிலேயே பிரகாச ரூபமான அந்த வஸ்துவிற்கு எங்கேயுமே நாமமோ ரூபமோ இல்லை. ஆனால் பிற்காலத்தில் ஏற்பட்டதான இந்த சிருஷ்டி சம்பந்தமான விஷயங்கள் அதில் நாம ரூபங்கள் அப்படிங்கிறது உண்டாச்சு. அதற்கு முன்னால் சர்வத்திர அந்தகாரம் அப்படின்னு தான் இருந்தது. அந்த சமயத்தில் ஆச்சரியமான பெரிய ஒரு அண்டம் பிரகடமாச்சு. சம்பூர்ணமான ஜனங்களும் இப்பொழுது பார்த்தா இல்லை. இது ஆதியில் ஏற்பட்டதான பிரம்மகல்பம் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்டதான அந்த நிலையில் சனாதனமான ஜோதிர்மயமான சத்தியஸ்வரூபனான பிரம்மரூபியான இல்லை சகல வஸ்துக்களிடத்தில் அந்தர்யாமி ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவான் அதில் அனுப்பிரவேசிக்க இந்த லோகத்தில் எல்லா விதமான வஸ்துக்களும் இயங்க ஆரம்பித்தது. இது ஸ்ருதியினுடைய வாக்கியம் அப்படின்னே சொல்கிறா. அப்பேற்பட்டதான வியாசரே ஸ்ருதி பிராமாணியத்தினால தான் இந்த பாரத கதை ஆரம்பிக்கிறார். அத்புதம் அச்சிந்தியம் அப்படின்னு அந்த பிரம்மம் சர்வத்திர சமான ரூபமாக வியாபித்திருக்கிறது, அவ்யக்தமாக இருக்கிறது, சூக்ஷ்மமாக இருக்கிறது, காரணஸ்வரூபியாக இருக்கிறார், அனிர்வச்சனீயமாக இருக்கிறார், சத் அசத் பாவத்தில் இருக்கிறார். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா எல்லாமே அவர் தான். சப் வஹீஹ அப்படின்னு சொல்லுவான். சப் வஹீஹ அந்த மாதிரி எல்லாமே அவர் தான். அப்பேற்பட்டதான
அந்த வஸ்துவனிடத்துலேருந்து ஆதியில் பிதாமகன் அப்படின்னா பிரம்மா ஏற்பட்டார். அதற்கு பேரில் ருத்ரன் ஏற்பட்டார், மனு ஏற்பட்டார், பிரஜாபதிகள் ஏற்பட்டார்கள். மேலே பிரதேதசுகள் உண்டானார்கள், தக்ஷன் உண்டானார். தக்ஷனுடைய 7 பிள்ளைகள். இந்த 7 பிள்ளைகள் யாருன்னா குரோத, தமம், தமம், விக்ரீதன், அங்கிரசு, கர்தமன், அஸ்வன் இப்படின்னு 7 பேர் இங்கே பிரகடமானார்கள்னு சொல்கிறார். அதுக்கு பிற்பாடு 21 பிரஜாபதிகள் உண்டானார்கள். அதையும் இங்கே சொல்கிறார். பிராபவன்னு ஏகவிம்சதி தத பிரஜானாம் பதயா பிராபவன்னு ஏகவிம்சதிஹி அப்படின்னு மரீச்சி முதலியதான 21 பிரஜாபதிகள் உண்டானார்கள். அவர்களோட சாக்ஷால் மனுவும் உண்டானார் அப்படின்னு காட்டுறார். இப்படி ஆச்சரியமான அந்த பகவத் சங்கல்பத்தினால் ஏற்பட்ட சிருஷ்டி சொல்லப்படுறது. எந்த பகவான் மத்ஸ்யம், கூர்மம் அப்படிங்கிறதான பல்வேறு அவதாரங்களை கொண்டு இந்த லோகத்தில் பல லீலைகள் பண்ணினாரோ, அப்பிரமேய ஸ்வரூபனாக, விஷ்ணு ரூபனாக, புருஷனாக இருக்கக்கூடியதான இந்த பகவானுடைய விபூதி ரூபங்கள் அப்படின்னே சொல்லலாம். விஸ்வதேவர்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், அஸ்வினிகுமாரர்கள் இப்படின்னு கிரமத்தினால பலவேறு சிருஷ்டிகள் லோகத்தில் பிரகடமானது. யக்ஷர்கள், சாத்தியர்கள், பிகாதர்கள், குஹ்யகர்கள், பித்ருக்கள் இவர்கள் எல்லாருமே இந்த இடத்துல ஏற்பட்டார்கள். எல்லாத்துக்கும் மேலே தத்துவஞானிகளாக இருக்கக்கூடியதான, சதாச்சார பராயணார்களாக இருக்கக்கூடியதான சாதுக்களான பிரம்ம ரிஷி கணங்களும் ஏற்பட்டார்கள். மேலே ராஜரிஷிகள் உண்டானார்கள். அதற்கு பின்னால் ஆபோத்யவ் பிருத்திவீவாயுர் அந்தரிக்ஷம் திகஸ்ததா அப்படின்னு இங்கே ஜலம், ஆகாசம், பூமி, காற்று அப்படின்னு பலவேறு வஸ்துக்களும் உண்டாச்சு, திசைகளும் உண்டாச்சு. மேலே சம்பத்சரம், ருதுக்கள், மாதங்கள், பக்ஷங்கள், தினங்கள், ராத்திரிகள் இப்படி கிரமத்தினால் எல்லாம் பிரகடமாச்சு. எல்லாமே அந்த சத்தியவஸ்துடத்தில் தான் உண்டானதுங்கிறத சொல்கிறார். இந்த பகவானை தவிர அந்நதா ஒரு வஸ்துவை லோகத்தில் பார்க்க முடியாது, இல்லை கேட்கவும் முடியாது. அதனாலேயே எச்சான்யதபி தத் சர்வம் சம்பூதம் லோகசாட்சிகம் அப்படின்னே சொல்கிறார். எல்லாமே அந்த அண்டத்திலிருந்து தான் உண்டானது அப்படின்னு காட்டப்படுறது. இந்த பகவான் எத்கிஞ்சது சாதாரணமாக நம்ம வேதத்தில் சொல்லும்போதே எச்சகிஞ்சித் ஜெகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தர்பகிச்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல எச்சான்யதபி தத் சர்வம் சம்பூதம் லோகசாட்சிகம் எதிதம் திருஷ்யதே கிஞ்சிது பூதம் ஸ்தாவர ஜங்கமம் இப்படின்னு இந்த லோகங்கிறது ஸ்தாவர ஜங்கமமான விஷயங்கள், திருஷ்டிகோதரமான விஷயங்கள் இதெல்லாமே அந்த பகவானத்தில் தான் உண்டானது. இதெல்லாம் பிரளயமான பொழுது தன்னுடைய காரண வஸ்துவில் லயமான சந்தர்ப்பம். அப்படி இருக்கும்பொழுது மறுபடியும் ரிதுவான பலங்கள் புஷ்பங்கள்னு ஏற்படுமே. ஆனால் பிரகாரத்தில் அதுபோல் இந்த இடத்துல சிருஷ்டிங்கிறதான சந்தர்ப்பம் ஏற்பட்ட பொழுது கல்பத்தினுடைய ஆரம்ப வேளையில் ஏற்கனவே இருந்தால் அது
பூர்வவத்து அப்படின்னே சொல்கிறார். யதர்த்தா வ்ருதுலிங்கானி நானாரூபாணி பர்யயே திருஷ்யந்தே தானி தானியேவ ததா பாவா யுகாதிஷு. பூர்வ காலங்களில் என்னென்ன வஸ்துக்கள் திருஷ்டிகோத்தரமாக இருந்ததோ, அது கல்பத்தினுடைய அந்திம காலத்தில் என்னென்ன இருந்ததோ, என்னென்ன வஸ்துக்கள் லயமாச்சோ அதெல்லாம் மறுபடியும் இந்த இடத்துல தோன்றினது. இப்படி அனாதி அனந்தமாக இருக்கக்கூடியதான காலச்சக்கரம் இந்த லோகத்தில் பிரவாக ரூபமாக இது ஓடிக்கொண்டே இருக்கிறது. நித்தியப்படி இது காணப்படுகிறது. அநாதி நிதனம் லோகே சக்கரம் சம்பரிவர்த்ததே அப்படின்னு இந்த காலச்சக்கரங்கிறது சுழறதுங்கிறது சொல்லி முடித்தார். இப்படி இருக்கும் பொழுதே இந்த வஸ்துவனிடத்திலேருந்தே பிராணிகளுடைய உற்பத்தி, சம்ஹாரங்கள் அப்படிங்கிறதும் இங்கே பார்க்கப்படுகின்றது. இப்படியெல்லாம் ஏற்பட்டாலும் அந்த சர்வபூதங்களுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரகாரகனாக இருக்கும் பொழுதும் அந்த பகவானுக்கு நாசம் அப்படிங்கிறது கிடையாது, உத்பவம் அப்படிங்கிறதும் கிடையாது. இதில் பலவிதமான சிருஷ்டியை சொன்ன பொழுது 33 தேவர்கள் இப்படின்னு சொல்லப்படும். 33 சகசிராணி 33 சதானிஜ 33 தேவானாம் சிருஷ்டி சம்க்ஷேபலக்ஷணா அப்படின்னு தேவதர்களுடையதான சிருஷ்டி சம்பந்தமான விஷயத்தை எல்லாம் சுருக்கமாக சொன்னார். அதுதான் துவாதச ஆதித்யர்கள், அஷ்டவசுர்கள், ஏகாதச ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது. இவர்களால் தான் மீதி சிருஷ்டி எல்லாம் உண்டானது இப்படின்னு காட்டப்பட்டது. மேலே ஏற்கனவே பூர்வ காலங்களில் என்னென்ன உண்டாச்சோ, சூரியன், கண்ணு, ஆத்மா, அதே போல் பலவேறு வஸ்துக்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாமே இந்த சர்வேஸ்வரத்திலிருந்தே உண்டாச்சு. இப்படி இந்த சிருஷ்டி பிரகாரங்களை எல்லாம் சொல்கிறார். இதையெல்லாம் சொல்லி கொண்டு நமக்கு ஆச்சரியமான வேதங்கள், யோகங்கள், தர்மங்கள், அர்த்தங்கள், காமங்கள் இப்படின்னு இருக்கக்கூடியதான விவிதமான சாஸ்திரங்களும் லோகயாத்ரா விதானங்களும் இதையெல்லாம் சாக்ஷால் வியாச மகரிஷி கண்டறிஞ்சால் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் சம்பூர்ணமான பிராணிகளுடைய நிவாசஸ்தானம், அவர்களுடைய தர்மம், அவர்களுடைய காமங்கள் இல்லை காம பேதங்கள் அப்படின்னே சொல்லலாம், சுவிதமான ரகசியங்கள், கர்மோபாசனை, ஞான ரூபமான வேதம், விஞ்ஞான சகிதமான யோகம், தர்மம், அர்த்தம், காமம். இந்த தர்மத்தில் காமம் அதே போல் அர்த்தம் அப்படிங்கிறதான 3 புருஷார்த்தங்களை பிரதிபாதனம் பண்ணுறார். இதையெல்லாம் பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான விவித சாஸ்திரங்கள் லோக விவகாரத்தில் சித்திக்கு தேவைப்படக்கூடியதான பலவிதமான வித்தியைகள், ஆயுர்வேதம், தனுர்வேதம், ஸ்தாபத்தியம், காந்தர்வம், லௌகிக சாஸ்திரம் இப்படின்னு சகல வஸ்துக்களும் உண்டாச்சு. இதையெல்லாம் தன்னுடைய அனுபவத்தினால, ஞான திருஷ்டியினால் வியாச முனிவர் கண்டறிஞ்சார். அப்படி இருக்கும்போதே அதனுடைய தன்மத்தியே இதிஹாசாக சவையாக்கியா விவிதா சுதயோபிச்ச இக சர்வமனுக்ராந்த முக்தம் கிரந்தஸ்ய லக்ஷணம். அதுக்கு நடுப்புற மகாபாரதம் இருக்கின்றதான கிரந்தம். அதை
இதிகாசம் அப்படின்னு கண்டறிஞ்சு சகலவிதமான வேதங்களுடைய ரகசியம் இல்லை சகலவிதமான வேதங்களுடைய பூர்ண ரூபம் அப்படின்னு நிரூபணம் பண்ணி இதனுடைய பூர்ணதை அப்படிங்கிறதுக்காக இதனுடைய லக்ஷணங்களை பற்றி எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வேதவியாச முனிவர் இவர் மகஞானம் ரிஷி சம்க்ஷிப்யதா பிரவீது வித்தேதே தன் மகஞானம். இந்த மகாஞான ரூபமானது மகாபாரத கிரந்தத்தை சங்கேபமாக விஸ்தாரம் பண்ணுறார். இப்படி ரெண்டு பிரகாரத்தில் இதை பிரிக்கப்படுறது, இதில் வர்ணனை பண்ணப்படுறது. ஏன்னா சம்சாரத்தில் வித்வான்கள் பல பேர்கள் இருக்கிறார்கள். அதனால் ரெண்டு ரீதியில் இது சொல்லப்படுறது. அவரவர் எதை விரும்புகிறார்களோ அதன்படி இதை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறத காட்டுறார். மன்வாதி பாரதம் கேதிர் ஆஸ்திகாதி ததாபரே. சில பேர் இந்த கிரந்தத்தினுடைய ஆரம்பத்தில் நாராயணம் நமஸ்கிருத்திய அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். இதை ஆஸ்திக பர்வம் அப்படின்னு சொல்லலாம். சில வித்வான்கள் பிராமணர்கள் உபநிஷத வசூடைய கதா அப்படின்னு எடுத்துக்கிறார்கள். இதனாலேயே கதைய பிராரம்பம் அப்படின்னு ஆகிறது. அப்பேற்பட்ட விவித ஞான விஷயங்கள் அது ஒரு சம்ஹிதையாக அமைத்து நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்படி விவித பிரகாரத்தில் கொடுக்கறதுனாலே நமக்கு இதை கண்டறியக்கூடியதான விஷயங்களாக தபஸினாலேயே பிரம்மச்சரியம் தபசா பிரம்மச்சரியேன வியஸ்ய வேதம் சனாதனம். சத்யவதியுடைய பிள்ளையான பகவான் வியாசர் தன்னுடைய தபஸினால் தன்னுடைய பிரம்மச்சரியத்தினால் தன்னுடைய சக்தியினால் சனாதனமான வேதங்களுடைய விஸ்தார ரூபமான லோக பாவனமான இல்லை பவித்திரமான இந்த மகாபாரதம் என்கின்ற இதிகாசத்தை நிர்மாணித்தார். பராசராத்மஜோ வித்வான் பிரம்மர்ஷி சம்சிதவ்ரதः ததாக்கியானவரிஷ்டம் ச கிருத்வா துவைபாயனஹ பிரபு அப்படின்னு நம்ம கொடுக்குறார். இது பிரசஸ்தமான அதுவும் விரதத்தை மேற்கொண்ட நிகிரக அனுகிரகத்துக்கு சக்தி வாய்ந்தவரான சர்வஜனாக இருக்கக்கூடியதான பராசர நந்தனன் பிரம்மரிஷி கிருஷ்ணத்வைபாயனர் இதிகாச சிரோமணி அப்படின்னு சொல்லக்கூடியதான மகாபாரத கிரந்தத்தை இவர் ரச்சனை பண்ணி அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு இதை கற்பித்தார். தன் பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரி இந்த சிஷ்யர்களுக்கு இது எப்படி சொல்லி வைக்கணும்னு முதல்ல யோஜனை பண்ணினார். அதன்படி தனக்கு என்ன புலன்பட்டதோ அதை தகுந்தவாறு அதை கற்பித்தார் அப்படின்னே சொல்கிறார். துவைபாயனர் இப்படி விசாரம் பண்ணி அவர்களுக்கு உபதேசம் பண்ணினதனாலேயே இவர் சகல லோகங்களுக்கும் லோக குருவாக பகவானாக மாறினார். லோக கல்யாணம் அப்படிங்கிற காமனையோட இந்த இடத்துல அந்த வியாசருக்கு இவர் என்ன பண்ணணும், தன் சிஷ்யர்களுக்கு எப்படி இதை உபதேசம் பண்ணறதுன்னு சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதே வியாசருடைய ஆசிரமத்துக்கு சாக்ஷால் பிரம்மா வரார் அப்படிங்கிறத காட்டப்படுறது.
தத்ரா ஜகாம பகவான் பிரம்மா லோககுரு ஸ்வயம் பிரீத்யர்த்தம் தஸ்ய ஜைவர்ஷே லோகானாம் ஹிதகாம்யயா அப்படின்னு லோகத்தினுடைய நன்மையை, லோகத்தினுடைய கல்யாணத்தை விரும்பி கொண்டு வியாசருடைய ஆசிரமத்திற்கு பிரம்மா வந்து சேர்ந்தார் அப்படின்னு முடிகிறது. 57வது ஸ்லோகத்தோடு இது பூர்த்தி ஆகிறது. மேலே பிரம்மாவுக்கும் வியாசருக்கும் ஏற்படக்கூடியதான சம்வாதம் தான் சொல்லப்படுறது. அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா.